Hallelujah. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. தேவனாகிய கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி வருகிறார் என்பதின் தயவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். Let us praise the Lord because He has brought us to this day. எல்லா விதமான நாச மோசத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து He has kept us safe from all evil. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி வருகிறார் என்பதின் தயவுக்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக. Let us magnify the Lord because He is protecting us to His grace and guide. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இன்றைய நாளினுடைய அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். Today let us learn about the Anudina Manna. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் Romans 14ஆம் அதிகாரம் chapter 14 8ஆம் வசனம். verse 8. ரோமன் 14:8. Romans chapter 14 verse 8. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். For if we live, we live to the Lord, and if we die, we die to the Lord. Therefore, whether we live or die, we are the Lord's. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, All you are hearing this gospel. இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்லுகிறது என்னவென்றால், What the Paul wrote by the Holy Spirit, we are getting this verse is, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், for if we live, we live to the Lord, நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். and if we die, we die to the Lord. நாம் பிழைத்திருந்து Whether we live, நாம் கர்த்தருக்காக ஏதாவது நாம் செய்ய வேண்டும். when we live, we have to do anything for அப்படி the Lord. கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யும் போதுதான் கர்த்தருக்காக நாம் பிழைக்க முடியும். When we do for the Lord, we will live to the Lord. ஆமென். அல்லேலூயா. நாம் Hallelujah. ஏதாவது கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். We have to do anything for the Lord. அப்படி கர்த்தருக்காக நாம் செய்யும் போதுதான் When we do anything for the Lord, நாம் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறோம் என்பதை அறிகிறோம். we know that we will live to the Lord. நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். And if we die, we die to the Lord. அதனுடைய அர்த்தம் என்ன? The meaning is, நாம் மரிக்கும் போது நாம் அல்ல ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அடக்கம் பண்ணப்படும் போது ஸ்தோத்திரம் இந்த சரீரத்தை நாம் அடக்கிவிட்டு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நாம் எழும்புகிறோம். when we die, the body will remain in the ground and our soul will go up in heaven. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. ஒரு நாள் வரும், The day will come கர்த்தருடைய ரகசிய வருகையில், when the judgment comes. கர்த்தருடைய ரகசிய வருகையில் When the Lord's judgment comes, அவருடைய பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். first His righteous people shall come up. அப்போ அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். Then we who are alive shall be gathered up together the clouds to meet the Lord. அப்ப நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று நாம் மரிக்க வேண்டும். But when we die, we have to die for the Lord. நாம் மரிக்கும் போது கர்த்தருக்கென்று நம்ம மரிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் மரிக்கும் போது நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். When we die for the Lord, and He will bring us to heaven. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாது. This world shall not be the end of us. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. We will have an eternal life. அந்த நித்திய வாழ்விலே In that eternal life, கிறிஸ்துவோடு கூட நம்ம இருப்போம். we will be with Christ. அப்படி கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், When we want to live with Christ, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்க வேண்டும். if we live, we have to live to the Lord. நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்க வேண்டும். If we die, we have to die to the Lord. ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். Therefore, whether we live or die, we are the Lord's. என்ன ஒரு ரகசியம் பாத்தீங்களா? What a wonderful experience. ஸ்தோத்திரம். இது நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். Whether we live or die, we live to the Lord. நாம் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள். We are the children of God. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால், When we are the children of God, ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மேல் அன்பு உள்ளவராய் இருக்கிறார். He loves us. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அப்ப நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்க வேண்டும், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்க வேண்டும். If we live, we have to live to the Lord, and if we die, we have to die to the Praise the Lord. Lord. அல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? Let us close our eyes and pray. Praise the Lord. Hallelujah. Our Heavenly Father, we thank you for The this name of wonderful day. We Jesus. thank you for this lovely gift. It gives us joy as we live before you, Lord.
Lord, be love us and keep us safe and guide us wherever we go. And if we die, we always die for you, O Lord. I pray in the name of Jesus. Amen. ஆமென். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளிலும் கர்த்தாவே நல்ல ஒரு வார்த்தையை ஆவியானவர் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கவும், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கவும், பிழைத்தாலும் மரித்தாலும் நாங்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்தை இன்றைய நாளில் எங்களை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும் இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் உம்முடையவர்களாக இருக்க தேவன் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. Praise the Lord.